வெல்கம் டு லட்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். உங்கள் வீட்டில் ஒரு வயசுக்கு மேலே குழந்தைங்க இருக்காங்களா? இல்லை உங்கள் குழந்தைக்கு இருமல், சளி, இல்லை உங்கள் குழந்தை சரியாக சாப்பிடலையா, பசி எடுக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். 4 மிளகு எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை போல் சுக்கு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை போல் சீரகம், ஒரே ஒரு பூண்டு, கீழாநெல்லி இலை கிடச்சா ஒரே ஒரு இலை சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக 6லேருந்து 7 துளசி இலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை, ஒரே ஒரு வெத்தலை இலை. வெத்தலை இலை மீடியம் சைஸ் இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 50லேருந்து 75 ml வரைக்கும் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா பாதியாக சுண்டணும். ஃப்ளேம் நல்ல ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த இலை கொதிக்கணும். இது கூடவே ஒரே ஒரு சிட்டிகை போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது எல்லாமே நல்லா கொதித்து நல்லா சுண்டணும். இந்த கஷாயம் ஒரு வயசு மேலே இருக்க குழந்தைக்கு கொடுக்கறதுனால ஒரு 2 கல் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் எவ்வளோக்கு எவ்வளோ லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் தான் ஆகும் இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெமெடி. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. கண்டிப்பாக இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நானுமே இந்த ரெமெடியை இப்போ என்னோடய குழந்தைக்கு கொடுத்துட்டு வரேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை முடிஞ்சால் கையாலேயே ஒரு வாட்டி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. அப்போ அதில் இருக்க ஜூஸும் நல்லா இறங்கும். இதை நல்லா கையால் மேஷ் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது குழந்தைக்கு குடிப்பாட்டுறதுனால அப்படியே குடிப்பாட்ட முடியாது. இதை நான் வீடியோக்காக அப்படியே காமிச்சிருக்கேன். ஆனால் நான் இதுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி 2 பாலாடை அளவுக்கு ஜூஸ் வர மாதிரி அந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும். இது வாரத்தில் ஒரு நாள் கொடுத்தாலே போதும். கண்டிப்பாக இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.